கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோபாசே. தொடர்ந்து வாரான ஞாயிற்றுக்கிழமை நம்ம இரவு அரசியல் பழகுவோம் நிகழ்வு போட்டுட்டு இருக்கிறோம். அதாவது இந்த வாரத்துல நடந்த மிக 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 முக்கியமான செய்திகள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள், இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் அரசியலை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வாரம் முழுவதும் நடந்த முக்கிய செய்திகளின் தொகுப்பு தான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு பெரும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாரத்தில் நடந்த மிக மிக முக்கியமான செய்திகளை நம்ம வாங்க பார்க்கலாம். முதலாவது வாரணாசி தொகுதி. வாரணாசி தொகுதியில பாஜக வெற்றி பெறல, வாரணாசி தொகுதியிலும் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாரணாசி தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் என்பவருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களே மாலை அணிவித்து ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடி மேலதாளத்தோட வரவேற்ற நிகழ்வுலாம் இந்த வாரத்துல நடந்த ஒரு முக்கியமான செய்தி. ஏன் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒருத்தருங்க, அந்த ஒருத்தருக்கு 50 பிள்ளைகளாம். அந்த 50 பிள்ளைகளும் என்ன போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி? அதுவும் ஒரு பையனுக்கு 28 வயசுங்கிறாங்க, இன்னொரு பையனுக்கு 72 வயசுங்கிறாங்க. அப்படி இது எப்படி கர்நாடகா மகாதேவபுரத்துல ஒரு வீட்டுல 80 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு ஆங்கில பத்திரிகை எப்படி போய் அங்க ஆய்வு செய்து அப்படி யாருமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாங்களோ, அதே மாதிரி வாரணாசியில நடந்த இந்த விஷயத்தையும் ஒரு ஆங்கில பத்திரிக்கை அங்க போய் ப்ரூவ் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஆனா அது ஒரு வீடு கிடையாதான், ஒரு மடம். அந்த மடத்துல சாமியாராக இருக்கக்கூடியவர் தான் ராம் கமல்தாஸ். இவருடைய சீடர்கள் தான் 50 பிள்ளைகள். அதாவது சீடர்கள்லாம் இவரு எங்களுடைய தந்தை அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டாங்களாமா. ஏத்துக்கொண்டு வாக்கு போட்டிருக்கிற, அதாவது ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. அப்ப ரத்த பந்தம் எங்க போச்சு? உண்மையான தாய் தகப்பன்லாம் எங்க போனாங்க? இந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல எவ்வளோ மடங்கள் இருக்கு, அவங்க எல்லாமே இவங்க எங்க பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டா தேர்தல் ஆணையத்துடைய நிலை என்ன? தேர்தல் ஆணையம் ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்காம இருக்கிறது? இந்த மாதிரியான பெரும் சந்தேகங்கள்லாம் எழும்பி இருக்கு. இந்தியா முழுவதுமே ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அதை கூடிய விரைவில் அம்பலப்படுத்துவோம்னு சொல்றாரு. வெறுமனே மகாதேவபுரத்துல மட்டும்தான் நாங்க அம்பலப்படுத்திருக்கோம், இந்தியா முழுவதும் கூடிய விரைவில் அம்பலப்படுத்தும் சொல்லி இருக்கிறாரு. இதே மாதிரிதான் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் ஓட்டு திருட்டு நடந்ததற்கான ஆதாரங்கள் தொடர்ந்து சிக்கி கொண்டு தேர்தல் ஆணையத்துடைய நிலைப்பாடே இன்னைக்கு கேலி கூத்தான் இருக்குதுன்னு தான் பார்க்க முடிகிறது. இந்த வாரத்தில் நடந்தது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்த செய்தி என்னன்னா, கர்நாடகாவில் நடந்த டவுன் பஞ்சாயத்து தேர்தல் தாங்க. இதுக்கு பாஜகவுக்கு 0, பாஜகவுக்கு 0, பாஜகவுக்கு முட்டை கொடுத்திருக்கிறாங்க அந்த மக்கள்னு சொல்லலாம். அதாவது பாஜக வேட்பாளரா நின்னவரு, அவங்க குடும்பம், அவங்க சொந்தக்காரங்க அப்படி ஒருத்தர் கூட ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. பாஜக வேட்பாளருக்கு 0 கொடுத்து விரட்டி அடித்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அங்க காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை தழுவிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட மொத்தமாவே 418 வாக்குகள் தான் அந்த பஞ்சாயத்துல இருக்குங்க. காங்கிரஸ் வேட்பாளர் 314 வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியை தழுவிருக்கிறாரு. எஸ்டிபி கட்சி என்று சொல்லக்கூடியது 74 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆனா பாஜக வெறுமனே முட்டை. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தான் பாஜகவுக்கு 0 கொடுக்கும், அடுத்து கேரளம் கொடுக்குது, இப்ப கர்நாடகாவும் கொடுக்குது. அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கிய உண்மையான செய்தியாக இருக்கிறது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பாஜக காரர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்க ஒட்டுமொத்தமாவே இஸ்லாமியர்களோட ஓட்டு தான் இருக்கு, அதனாலதான் எங்களோட வெற்றி பெற முடியல அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்க வாயால இருந்தே வருது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜகவா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் எழும்புதா இல்லையா? எப்ப பாபர் மசூதியை இடித்துட்டு, அயோத்தியில பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டினாங்களோ, அங்க நடந்த தேர்தலையும் பாஜகவுக்கு ஆதரவு கிடைக்கல. அப்ப இஸ்லாமியர்களை தொடர்ந்து ஒடுக்கி கொண்டிருக்கிறதா பாஜக அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இப்ப மக்கள் மத்தியில எழும்ப தொடங்கி இருக்கிறது. ஆனா தமிழ்நாடு, கேரளா, அடுத்து கர்நாடகம், இவங்கெல்லாம் பாஜகவுக்கு 0 கொடுத்து விரட்டி அடிக்கிறாங்கன்னா, இந்தியாவும் கொடுத்து விரைவில் விரட்டி அடிக்கப்படும். அடுத்து ராகுல் பிரதமராக வர இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையான செய்தியாக இருக்கிறது. சரி, அடுத்த நியூஸ் என்னன்னா, துணை ஜனாதிபதி தேர்தலுங்க. இதுதான் இந்திய அரசியலிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினது. நான்
இந்தியா கூட்டணியுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டிய அமித்ஷா எப்படி நக்சல் ஆதரவாளர்னு சொல்லலாம்? ஏன் நக்சல் ஆதரவாளர் எப்படி அவரு தவறான ஒரு அவதூறான செய்தியை பரப்பலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 18 பேர் கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. சரி, நக்சல் ஆதரவாளர்னு சொன்னார்ல, 2011 அவர் கொடுத்த தீர்ப்பு இப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சா நக்சல் ஆதரவாளர்னு? இல்லை இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதுக்குதான் பல பத்திரிகைகள் எழுதுறாங்க, காவிகளுக்கு அடுத்தவர்கள் மீது கரை பூசுவது இயல்பு தானேன்னு. காவிகளுக்கு வேலையில் அடுத்தவங்க மேல கரை பூசுறது தான் வேலை. ஒண்ணு இந்தியாவோட வளர்ச்சிக்கும் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, இந்தியாவோட இளைஞர்களுக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க, ஆனா எதிர்கட்சிகளை ஒடுக்குறது மட்டும் கரெக்டா செய்வாங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாமே குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படியாக அவர் கொடுத்த தீர்ப்பு என்ன நக்சல் ஆதரவாளர் தீர்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. இந்த தீர்ப்போட முக்கியமான பேரே சல்வா ஜுடும் அப்படிங்கிற ஒரு கேஸ் தாங்க. அதாவது 2005 இருந்து 2011 வரைக்கும் ஒரு போராட்டம் நடந்திருக்கு. எங்க? அதாவது சத்தீஸ்கர்ல பிஜாப்பூர் அப்படிங்கிற பகுதியில போலீஸ் கேம்பை மாவோயிட்ஸ் கொள்ளடிச்சதுனால பழங்குடியினர்களை போலீசார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதனால பழங்குடியினர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அவங்க கொள்ளடிச்சதுக்கு எங்களை என்னங்க பண்ண சொல்றீங்க, எங்களை விடுவீங்க அப்படின்னு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல போலீசாரும் விடுவித்துட்டு, ஆனா போலீசார் ஒண்ணு சொல்றாங்க, எங்களுக்கு மாவோயிட்ஸை புடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் ஒத்துக்கொள்றாங்க. இப்ப போலீசார் ஒரு பக்கம் பழங்குடியினர்களை டார்ச்சர் பண்றாங்க, மாவோயிட்ஸ் ஒரு பக்கம் பழங்குடியினர் டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இருந்த காங்கிரஸ் தலைவர் மகேந்திர கர்மா அவர்களால ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூவ்மெண்டோட பேரு தான் சல்வா ஜுடும் அப்படிங்கிற மூவ்மெண்ட் மூலமா அரசே ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் எல்லாம் போலீஸ் ட்ரைனிங் கொடுத்து, போலீஸாரால போலீஸ் ட்ரைனிங்கு, ஆயுதங்கள் எப்படி எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி ட்ரைனிங்லாம் கொடுத்து அந்த மாவோயிட்ஸ் அழிக்கிறதுக்கான போராட்டம் நடைபெற்றுச்சு. ஆனா ஒரு பக்கம் மக்கள் போலீஸுக்கு ஆதரவா போலாமா இல்ல எதிர்ப்பா போலாமான்னு ஒரு பக்கம் ஆதரவாகவும் ஒரு பக்கம் எதிர்ப்பாகவும், இன்னொரு சில மக்கள் நடுநிலையாவே இருந்தாங்க, எங்க போறதுன்னே தெரியாம. அவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? நக்சலுக்கு ஆதரவா போயிட்டாங்க. இதனால இந்த போராட்டம் வெடித்து எத்தனையோ வீடுகள் சிதறி, சொத்துக்கள் சிதறி, கிராம மக்கள் எவ்வளவு பேர் இறந்து, பாலியல் வன்கொடுமைகளாம் செய்யப்பட்டு பல போராட்டம் வெடிச்சிருச்சு. அந்த போராட்டத்துல பங்கேற்று இருந்த IPS விஜய் அவர்களும் சொல்றாரு, இந்த சல்வா ஜுடும் இயக்கம் ஆரம்பிச்சதுனாலதான் நக்சலே அதிகமானாங்க, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வழக்கை எடுத்து நடத்தினவர் தான் சுதர்சன் ரெட்டி அவர்கள். அவர் என்ன, இவரு மட்டும் இல்லாம இன்னொரு நீதிபதியும் சேர்ந்து இந்த சல்வா ஜுடும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஐடியாவோட இல்லீகல் மூவ்மெண்ட், இதை நம்ம டிஸ்மேண்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மேண்டிங் பண்ணாங்க. பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த போராட்டம் குறைந்திருக்கிறது, நக்சலும் குறைஞ்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் புலம்பெயர்ந்தவங்க எல்லாம் திரும்பி ஒரு சமநிலையான ஒரு இதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இவர் கொடுத்த தீர்ப்புனாலதான் இப்படி ஆயிருக்கு. இத போய் நக்சல் ஆதரவாளர்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது மாபெரும் போராட்டத்தை மறுபடியும் உருவாக்கின மாதிரி நீதிபதிகள்லாம் அவருக்கு கண்டன அறிக்கை தெரிவிச்சிருந்தாங்க. இது இந்த வாரத்துல இருந்து ஒரு மிக முக்கிய செய்தியா நம்ம பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி என்னன்னா, இந்த வாரத்தில் நடந்த ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அவர் பதிவு பண்ண விஷயம் என்ன தெரியுமா? இந்த மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது குஜராத் மாடலும் கிடையாதுங்க, பொருளாதார மாடலும் கிடையாது, இது வாக்கு திருட்டு மாடல் அப்படின்னு பகிரங்க எச்சரிக்கை, பகிரங்க விமர்சனத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு காரணங்களும் நான் சொல்றேன். முதல்ல இப்ப டெல்லியில நடந்த போராட்டம், அதாவது ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. ஏன் போராடினாங்க? SSC தேர்வுல பல நாள் கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க, இல்லை நிர்வாக பொறுப்பின்மை, இதனால மாணவர்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. ஆனா டெல்லி அரசாங்க போலீசார் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாணவர்கள் மேலேயும் ஆசிரியர்கள் மேலே தடியடி நடத்தி ஒரு சிலரை கைது செய்திருக்கிறாங்க. இதனாலதான் ராகுல் காந்தி சொல்றாரு, இவங்க மக்களுடைய ஆதரவு வாக்கு பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தா இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை யோசித்திருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, வாக்கை திருடி வந்ததுனாலதான் இந்த மாதிரி பண்றாங்க, இதனாலதான் வாக்கு திருட்டு மாடல் அப்படிங்கிற மாதிரியான பகிரங்கமா எச்சரிக்கை விடுத்திருந்தார், பகிரங்கமா விமர்சனம் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாம இவரு தொடர்ந்து 10-12 நாளா என்ன நடத்திட்டு வர்றாரு, பீகார்ல
வாக்காளர் அதிகார யாத்திரை அப்படிங்கிற ஒரு பேரணியை நடத்திட்டு வராருங்க. இந்த பேரணி மூலமா மக்கள் மத்தியில பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு வர்றாரு. உங்களுடைய ஓட்டுகள் இப்படிதாங்க திருடப்படுது, நீங்க போடுறது ஒருத்தர் ஆனா ஆட்சிக்கு வர்றது ஒருத்தர், அதெல்லாம் நீங்க விழிப்புணர்வோட கவனிக்க வேண்டும். இப்படி ஆட்சிக்கு வந்தவங்க மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவங்களை நீங்க அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் மட்டும் இல்லாம பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ், கேசி வேணுகோபால், அதுவும் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் அவர்களும் ஒரு கூட இணைந்திருக்கிறார். மற்ற இதர கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கிறாங்க. ஆனா இந்த வாரத்துல முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் கடந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அந்த பேரணியில பங்கு பெற்று அவரும் பல விஷயங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தல் ஆணையம் கீ கொடுத்த பொம்மையா ஆடுது, 60 லட்சம் வாக்காளர்கள் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்கன்னா அது இந்த ஆட்சியில மட்டும்தான் இது ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிட்டு அவருமே பகிரங்கமா விமர்சனம் பண்ணியிருந்தார். இதெல்லாம் இந்த வாரத்துல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வா நம்ம பார்க்கப்படுகிறது. இதனால பீகார் தேர்தல் களமே சூடு பிடித்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அடுத்து தேஜஸ்வி யாதவ் வருவாரா, இல்ல சிராக் பாஸ்வான் வருவாரா, இல்ல நிதிஷ்குமார் வருவாரா முதல்வரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சிராக் பாஸ்வான் 243 தொகுதியில நானும் போட்டியிட போறேன், நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே அவர் மத்திய அரசாங்கத்துல கேபினெட் மினிஸ்டரா இருக்கும் பொழுது ஏன் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்பியிருந்தாங்க. இப்ப தேஜஸ்வி யாதவ் அவர்கள் 90 இடங்களுக்கு மேல வெற்றி பெற போறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் வெளியே இருக்கு. காங்கிரஸ் 60 இடங்கள்ல போட்டியிட போதும், அதுல 53 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற போறதா கருத்து கணிப்பு வெளியே இருக்கு. ஆக கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி ராகுல் தலைமையிலான ஆட்சி கிட்டத்தட்ட 164 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி பீகார்ல ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தியா பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி போட்டிட்டு தேர்தல் எல்லாம் காங்கிரஸுக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டதா படுறாங்க. ஆனா எப்படி ஆட்சி மாறுச்சுன்னு தெரியல. இப்ப தெல்ல தெளிவா ராகுல் காந்திக்கு அரசு புரிந்துணர்வு வந்ததுனால நிச்சயமா பீகாரில் இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் சந்தேகம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பீகாரை சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சரை மக்கள் விரட்டி அடித்த செய்தியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எங்க சாலை விபத்துல உயிரிழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த அரசாங்கம் நிதியும் தராம அவங்கள போயும் பார்க்காம எத்தனையோ நாள் கழிச்சு சுகாதாரத்துறை அமைச்சர் இறந்து போனவங்களை சந்திக்க போயிருக்காங்க. விடுவாங்களா அந்த மக்கள்? இந்த அரசாங்கமே சரியில்லைன்னு தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறோம். அந்த மக்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் உயிர் தப்புனதே பெரிய விஷயம், அந்த அளவுக்கு விரட்டி அடித்து இருக்கிறாங்க. இதுவும் இந்த வாரத்துல நடந்தது. இப்ப பீகார் மக்களுக்கும் பாஜக அரசாங்கத்துக்கும் ஒத்தே வரல, அங்க காங்கிரஸ் தான் வெல்ல போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இந்த வாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார். குஜராத்தை சேர்ந்த சின்ன கட்சிங்க, பேரு கூட தெரியாது, அதுல சுதந்திர பேச்சு கட்சின்னு ஒரு கட்சி வேற இருக்கு, சுதந்திரமா பேசுறதுக்குன்னே ஒரு கட்சி எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது குஜராத்ல நடந்த தேர்தலுக்காக நன்கொடையா 4300 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றிருக்கிறாங்க. ஆனா தேர்தல்ல இவ்வளவுதான் செலவாச்சு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எவ்வளவு தெரியுமா கணக்கு காட்டி இருக்கிறாங்க? வெறுமனே 39 லட்சம். ஆனா ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல 3500 கோடி ரிப்போர்ட் காட்டி இருக்கிறாங்க. அதாவது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, மொத்தமாவே 43 வேட்பாளரோ 43க்கு மேல வேட்பாளரோ தான் அங்க போட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேர்தல் செலவாக 3500 கோடி கணக்கு கட்டி இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வெறுமனே 39 லட்சம் தான் கட்டியிருக்காங்க. அப்ப இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? இவ்வளவு பணம் யாரு போச்சு? இல்ல தேர்தல் ஆணையம் இதை விசாரிக்குமா? திடீர்னு சட்டத்தையே மாத்துவாங்களா? அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு முன் விவாதமா இருக்கு. இத பின்புல அரசியல்ல நாம பார்த்தோம்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறதுக்காக சின்ன சின்ன கட்சிகளுக்கு பெரிய நிறுவனங்கள் கொடுத்துட்டு திரும்பி அவங்க கமிஷன் மாதிரி அடிச்சுட்டு மறுபடியும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க, குஜராத்ல பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது, அப்ப பாஜக ஆட்சி அமைப்பதற்காக சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய ஓட்டுகள்லாம் இவங்க வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா சின்ன கட்சிகளுக்கு இவ்வளோ பணம் எங்கிருந்து வந்தது, எங்க போனது,
இதை தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா? இதுதான் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கு. நீங்களும் இதுக்கு சிந்தித்து பதிலளிங்கள். யாருக்குமே தெரியாத கட்சிக்கு இவ்வளவு பணமா அப்படிங்கறதெல்லாம் சந்தேகமா இருக்கு. அடுத்து முக்கியமான செய்திங்க, இந்திய அரசியலிலேயே பரபரப்பான செய்தி. இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் பெற்ற டிகிரி போலியான டிகிரியா அப்படிங்கிற சந்தேகம் எழும்பியிருக்கு. ஏன்னா மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி அவருடைய வாயாலேயே சொல்லியிருக்கிறாரு, நான் 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், ஏழை விவசாயி, டீ கடையெல்லாம் வேலை செஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் காலேஜில் போனதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேர்தல் நடக்கின்ற பொழுது வேட்பாளர்கள் தங்களுடைய சுய விவரங்கள், நான் இங்கே படித்தேன், என்னோட அசைய சொத்து இவ்வளோ, அசையும் சொத்து இவ்வளோ, இந்தந்த டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கணும். அந்த லிஸ்ட்ல மோடி BA 1978 டெல்லி யூனிவர்சிட்டியில படிச்சதாகவும், MA 1983 குஜராத் யூனிவர்சிட்டியில படிச்சதாகவும் கொடுத்திருக்கிறாரு. இது ஆம் ஆத்மியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு சந்தேகப்பட்டு ஒரு வழக்காவே தொடுத்துட்டாரு. ஏன்னா மோடி அவர்கள் பெற்ற டிகிரி போலி, ஏன்னா அமித்ஷா காட்டுறாரு, இதுதான் மோடியோட டிகிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டிகிரி சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய ஃபாண்ட் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஃபாண்ட் 1992 தான் நடைமுறைக்கே வந்துச்சு. ஆனா குஜராத் யூனிவர்சிட்டியில 1983 மோடி அவர்கள் MA முடிச்சிட்டாரு. அப்ப அந்த ஃபாண்டே இப்பதான் வந்திருக்கு. இவர் எப்படி அப்பவே டிகிரி முடிச்சிருப்பாரு? இதுவே அவங்களே அச்சடிக்கப்பட்ட டிகிரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும். இன்னொரு கேள்வி, யூனிவர்சிட்டியோட ஸ்பெல்லிங்கே தப்பா இருக்கு, யூனிவர்சிட்டின்னு இருக்கு. இதனால சந்தேகம் எழுப்பி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. ஆனா டெல்லி நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, அது பிரைவசி, அதெல்லாம் கேட்க கூடாது. அப்ப டிகிரியும் பிரைவசியை தான் வைத்து கொள்ளணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழும்புது இல்ல. ஆனா மோடி அவர்களுடைய டிகிரி போலி டிகிரியான்னு இப்ப மக்கள் மத்தியில சந்தேகம் எழும்பி இருக்கு. உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.